வணக்கம். செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை. இருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை, அடுத்தது வரப்போகிற வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும், உங்கள் ஊருக்கு எப்படி? அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் 2025 ஆகஸ்ட் 10 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. தற்பொழுது பார்த்தீங்கன்னா வங்கக்கடலிலே நீரோட்டம் வலுப்பெற்று கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீரோட்டம் மிக வலுப்பெற்று இருக்கிறது. அடுத்தபடியாக சுமத்ரா தீவு பகுதியிலிருந்து சோமாலியா தீவு பகுதியிலிருந்து சுமத்ரா தீவு பகுதியை நோக்கி நீரோட்டம் வெப்பத்தை கடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்வுகள் உருவாகக்கூடிய வடகிழக்கு பருவமழை காலத்தில் நிகழ்வுகள் உருவாகக்கூடிய இடங்களில் எல்லாம் வெப்பத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறது கடல் நீரோட்டம். இதன் காரணமாக நெகட்டிவ் ஐஓடி உருவாவதற்கு சாதகம் என்ன உறுதியாகவே தெரிகிறது. இதனால் நெகட்டிவ் ஐஓடின்னு சொல்வதை விட குமரி கடற்பகுதிகளிலையும் அதிக வெப்பம், கேரளாவுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலையும் அதிக வெப்பமாக வலுவான நீரோட்டமாக இருக்கிற காரணத்தினால வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் என்கின்ற தலைப்புச் செய்தியுடன் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். இப்போ பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஆகஸ்ட் மாதம் இருக்கக்கூடிய நாட்களில் பெரும்பாலும் அடுத்தடுத்த 3 நிகழ்வுகள் ஆந்திர பிரதேசம், ஒடிசா வழியாக தெலுங்கானா மற்றும் மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா வழியாக மேற்கு நோக்கி நகர இருக்கிறது. அடுத்தடுத்த 3 நிகழ்வுகள். இதில் ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, மகாராஷ்டிராவிற்கு நிறைய மழைப்பிடிப்பை கொடுக்க போகிறது. வட மாநிலங்களுக்கும் நிறைய மழைப்பிடிப்பை கொடுக்க போகிறது. இதுவரைக்கும் பாகிஸ்தான் எல்லையோரத்தில் மட்டும்தான் கொஞ்சம் மழை குறைவாக இருக்குது. இருந்தாலும் பருவமழை தொடங்கிய நேரத்தில் கொட்டி தீர்த்த மழை சற்று அந்த இடத்திற்கு நிகழ்வு போகாமல் இருக்குது. இப்போ வரக்கூடிய நிகழ்வு அந்த இடம் வரைக்கும் மழைப்பிடிப்பை எடுத்து செல்லும். இதனால் பருவமழை பின்வாங்குவது கொஞ்சம் தாமதம் ஏற்படும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது தென்மேற்கு பருவமழையோட நிகழ்வு ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா வழியாக கர்நாடகாவின் வடக்கு பகுதி கோவா வழியாக மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் இருகாற்று இணைவை ஏற்படுத்தும். கேரளாவிற்கும் நல்ல மழைப்பொழிவை ஆகஸ்ட் இறுதி வரை 3 நிகழ்வின் காரணமாக கொடுக்க போகிறது. ஏற்கனவே தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி காரணமாக பல மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவை நேற்றைக்கு கூட உசிலம்பட்டி, பேரையூர்லாம் நிறைய மழைப்பொழிவு, ஸ்ரீவில்லிபுத்தூர்லாம். அந்த நிலையில் ஒட்டஞ்சத்திரத்துக்குள்ள மழைப்பிடிப்பை கொடுத்திருக்கிற நிலையில் வரக்கூடிய நாட்களில் இன்றைக்கு ஒரு நாள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோரம், வடவுள் மாவட்டம் உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும். நாளையிலிருந்து கடலூருக்கு வடக்கேயும் உறுதியாக புதுச்சேரிக்கு வடக்கே, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் அதற்கு வடக்கே, அதேபோல் தருமபுரி அதற்கு வடக்கே, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவிற்கு நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா, ஆந்திர எல்லையோரத்தில் மழை இருக்கும். சற்று உள்ளே வந்து புதுச்சேரி வரைக்கும் அவ்வப்பொழுது மழைப்பொழிவை கொடுக்கும். வங்கக்கடலில் மேகம் இருந்து கொண்டு டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு மிரட்டலை கொடுத்து கொண்டிருக்கும். இன்றைக்கு ஒரு நாளை மட்டும் மழைப்பொழிவை கொடுத்த பிறகு தொடர்ந்து ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானா, கேரளாவிற்கு தொடர்ந்து இந்த மாத இறுதி வரை நிறைய மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. கேரளாவின் தமிழ்நாட்டின் எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலைக்கும், நீலகிரிக்கும், வயநாடு, கொடகு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நிறைய மழைப்பொழிவு கொடுக்க போகுது இந்த மாத இறுதி வரைக்கும். தென்மேற்கு பருவக்காற்று தமிழ்நாட்டின் ஊடாக குளிர்ந்த காற்றை கொண்டு வரும் என்பதனால வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கு சாதகம் இல்லாமல் போகிறது. இருந்தாலும் வளிமண்டல சுழற்சி இவ்வளவு நாள் இருந்து மழைப்பொழிவை கொடுத்தது. அந்த சுழற்சியெல்லாம் ஒன்றிணைந்து சுழற்சியாக ஆந்திர பிரதேசம், ஒடிசா வழியாக அடுத்தடுத்த 3 நிகழ்வு இந்த மாத இறுதி வரை கடக்க இருக்கிற காரணத்தினாலே மழைப்பொழிவு எல்லாமே ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், கேரளாவாக அமையும். மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை இருக்கும். தமிழ்நாட்டின் வடகடலோர மற்றும் வடவுள் மாவட்ட பகுதிகளில் மட்டும் அவ்வப்பொழுது மழை இருக்கும். அதுவும் இந்த நிகழ்வு தான் மழைப்பொழிவை கொடுக்கும். அடுத்த நிகழ்வு மாத இறுதி நிகழ்வு தான் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் மீண்டும் ஒரு வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு வளிமண்டல சுழற்சியை இலங்கைக்கு ஒட்டிய கடற்பகுதிகளுக்கு மேலே
அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழையின் தீவிரம் குறைந்து கடலோர மாவட்டங்கள், வடவுள் மாவட்டங்கள், வடகடலோரத்தில் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் மழையோட அமைப்பு தீவிரமடையும். ஆகஸ்ட் 2வது வாரத்தில் வலுவான நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகி கேரளா, கர்நாடகாவிற்கு தென்மேற்கு பருவமழையையும், நிகழ்வு ஆந்திர பிரதேசம் போய் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக நிகழ்வு கடக்க ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிற்கு அடுத்த நிகழ்வுகளால் செப்டம்பர் மாதம் 3 வாரமும் நிறைய மழை, அக்டோபர் 2 வாரமும் நிறைய மழை, செப்டம்பர் அக்டோபரில் சுமார் 42-45 நாட்களுக்கு நிறைய மழைப்பிடிப்பை கொடுக்க போகிறது ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிற்கு. அதே போல தான் இந்த ஆகஸ்ட்லேயும். அப்போ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மழை பொழிவாகவே இருக்க போகிறது ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் வடகடலோரம், வடவுள் மாவட்டம், மாத இறுதியில் மீண்டும் வடகடலோரம், வடவுள் மாவட்டம், தினசரி கேரளா எல்லையோரம், மேற்கு தொடர்ச்சி மலை, அணைகள் நீர்பிடி பகுதிகளில் கேரளா, கர்நாடகா. ஆகஸ்ட் முதல் வாரத்தில் மீண்டும் வெப்பச்சலன இடிமழை பொழிவு, காற்று சுழற்சி மழை. ஆகஸ்ட் 2வது வாரத்திலிருந்து தென்னிந்தியாவிற்கே நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. ஆகஸ்ட் 2வது வாரத்திலிருந்து தென்மேற்கு பருவமழையும் இருக்கும், வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டிலும் மழை இருக்கும், தென்னிந்தியாவிற்கே மழை இருந்து கொண்டே இருக்கும். நிகழ்வுகள் அடுத்தடுத்து ஆந்திர பிரதேசம் வழியாக, தெலுங்கானா வழியாக, மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும். வலுவான நிகழ்வு ஒன்று உண்டு. தென்மேற்கு பருவமழை காலத்தில் வலுவான நிகழ்வு ஒன்று இருக்கிறது. வலுவான நிகழ்வு ஒரு புயல் இருக்கிறது, ஒரு மண்டலம் கூட தெரிகிறது, ஒரு 2 சாதாரண நிகழ்வு தெரிகிறது. வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 18ஆம் தேதி தொடங்கக்கூடிய அந்த நாளுக்கு முன்பே ஒரு புயல், ஒரு சாதாரண ஒரு மண்டலம், ஒரு சாதாரண ஒரு தாழ்வு பகுதி இருக்கிறது என்று தான் சொல்ல முடியும். செப்டம்பர் 8 தேதியிலிருந்து அக்டோபர் 15ஆம் தேதிக்குள்ள, அக்டோபர் 15ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து கொண்டிருக்கும். அதே வேளையில் அப்படியே தலைகீழாக அக்டோபர் 18 வடகிழக்கு பருவமழையாக மாறிவிடும். அதற்கு பிறகு சீரான மழைப்பொழிவாக தென் மாநிலங்கள் முழுவதுமே வடகிழக்கு பருவமழையை கொடுக்கும். வடகிழக்கு பருவமழை எப்பொழுதுமே தமிழ்நாட்டுக்கு உண்டான மழைன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த ஆண்டு ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு 2க்குமே நிறைய மழைப்பொழிவை கொடுக்க போகுது. காரணம் என்னென்னா, பசிபிக் பெருங்கடலில் லானின் அமைப்பு. எல்லினோ என்று சொல்வதற்கு இல்லை, நடுநிலை என்று சொல்வார்கள். நடுநிலை என்றாலும் அங்கே இருக்கக்கூடிய வெப்பத்தை கடத்தி கொண்டு வர்ற காரணத்தினால படிப்படியாக அது வெப்பத்தை உயர்த்தும் என்பதனால லானினாவாகத்தான் தொடரும். அதனால் நிகழ்வுகள் உருவாகும் இடமும் வரக்கூடிய தென்சீன கடற்பகுதி, தாய்லாந்து வளைகுடா பகுதியும் வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினாலே அடுத்தபடியாக தெற்கு அந்தமான், தெற்கு மத்திய வங்கக்கடல், இலங்கை சுற்றுவட்டார வங்கக்கடல் மற்றும் ஒட்டுமொத்த நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினாலே நிகழ்வுகள் உருவாகி வடக்கு நோக்கி போக முடியாமல் இலங்கையை ஒட்டிய கடற்பகுதியில் அதிக வெப்பம், அதிகமான நீரோட்டம், வலுவான நீரோட்டம் இருக்கிற காரணத்தினாலே கண்டிப்பாக நிகழ்வுகள் பெரும்பாலும் தமிழ்நாட்டுக்குத்தான் வரும். நிகழ்வுகள் ஆந்திர பிரதேசம் ஆரம்பத்தில் போனாலும் நிகழ்வுகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். நிகழ்வுகள் எண்ணிக்கையினால மழைப்பிடிவு நிறைய இருக்கிறது. சிறு நிகழ்வும் நிறைய மழைப்பிடிவை தரும். பெரும்பாலும் அக்டோபரை விட நவம்பர் அதிக மழை தரும். நவம்பரை விட டிசம்பர் அதை விட அதிக மழைப்பொழிவு வாய்ப்பு இருக்குது. ஜனவரிலையும் மழைப்பொழிவு தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இடைவெளியும் இருக்கும். நிகழ்வு தொலைவில் இருக்கும்போது இடைவெளி, நெருங்கி வரும்போது மழை, கடக்கும் பொழுது அதிக மழை, விலகிய பிறகு மழை தீவிரம் குறையும். அடுத்த நிகழ்வு உருவாகும்போது தொலைவில் இருக்கும்போது மழை இருக்காது. இப்படி இடைவெளி மழை என்று நிறைய மழைப்பொழிவை வடகிழக்கு பருவமழை காலத்தில் கொடுக்க போகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். கண்டிப்பாக வலுவான நிகழ்வும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் இருக்குது. நிகழ்வு பெரும்பாலும் தமிழ்நாட்டுக்கான நிகழ்வாக தான் இருக்கும். நிகழ்வு பெரும்பாலும் வடக்கு தமிழ்நாடு, மத்திய தமிழ்நாடாக இருக்கும். ஆந்திர பிரதேசத்துக்கு சென்றாலும் ஒட்டித்தான் செல்லும். ஏன்னா நிகழ்வோட கடல் வெப்பம், கடல் நீரோட்டம் கண்டிப்பாக இலங்கையை ஒட்டிய பகுதியில் தான் அதிக வலுவாக இருக்கிற காரணத்தினாலே தமிழ்நாட்டை ஒட்டித்தான் நிகழ்வு வடக்கே போனாலும் போகும். அப்பால் சென்றுவிட வாய்ப்பில்லை. அப்பால் சென்றாலும் வலுவான நிகழ்வாக இருந்தாலும் செயலிழந்து மீண்டும் மழைப்பொழிவை தரும் வகையில் தான் எல்லா அமைப்பும் தெரிகிறது. தொடர்ந்து இப்படி தினசரி உங்களுக்கு அப்டேட்ஸ் வழங்கும் பொழுது கூடுதல் தகவலுடன், துல்லியத்துடனும் சிறு மாறுதல்களுடனும் அப்டேட்ஸாக வழங்குகிறேன். இணைந்திருந்து அறிந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.